அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிராணமுத்திரை அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். சிலருக்கு எப்போவுமே கோபம், டென்ஷன், படபடப்பு, கை நடுங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது என்ன ஆகுனா, உங்களுடைய பாடியில் ஃபஸ்ட்டு உங்களுடைய அந்த ப்ரீத்திங் பாத் அப்படின்றது வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இல்லைனா அந்த சுவாச முறை அப்படின்றது வந்து மாறி இருக்கும். இயல்பாக இருக்கும்போது உங்களுடைய சுவாசம்ன்றது நார்மலாக நடந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி கோபம், டென்ஷன், பயம் இதெல்லாம் வரும்போது உங்களுடைய சுவாசம் கொஞ்சம் வேகமாக மாறி இருக்கும். இல்லைன்னா சுவாசம் முழுமையா நடைபெறாது, பாதி அளவுக்கு மட்டுமே அந்த சுவாச காற்று உள்ள போயிட்டு வெளியில வரும். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி கோபம் வர்றது, இல்லைன்னா பயம், நடுக்கம் இந்த மாதிரி வர்றதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து இந்த பிராணமுத்திரையை வந்து ட்ரை பண்ணலாம். சிலர் எல்லாமே நார்மலா பண்ணிட்டு இருப்பாங்க, எதுவும் பிரச்சனை இருக்காது. ஆனால் பக்கத்துல யாராவது வந்து நின்றுட்டாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கை நடுங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த பிராணமுத்திரை வந்து முயற்சி செஞ்சு பார்க்கலாம். சிலருக்கு பாடியில எப்பவுமே ஒரு டயர்ட்னஸ் அப்படின்றது வந்து இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த டயர்ட்னஸ் போடுறதுக்காக நீங்கள் இந்த முதிரை வந்து முயற்சி செஞ்சு பார்க்கலாம். சிலருக்கு வந்து மெடிடேஷன் பண்ண முடியல, இல்லை ஏதாவது மூச்சு பயிற்சிகள் என்னால் பண்ண முடியல, எனக்கு அந்த அளவுக்கு அந்த விஷயங்கள் தெரியல, கற்றுக்க முடியல என்னால் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா மோஸ்ட்லி இந்த இந்தியா தவிர ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிற கம்ப்ளைண்ட்டாக தான் எங்களுக்கு வந்து பக்கத்தில் மெடிடேஷன் சென்டர் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த முதிரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உடம்புல அந்த பிராணசக்தி அப்படின்றது வந்து அதிகரிக்கும். சிலருக்கு வந்து டக்குன்னு சில விஷயங்கள் மறந்துடும், இல்லைன்னா ஒரு விஷயத்த வந்து ஞாபகப்படுத்தி அது திரும்ப சரியான டைமுக்கு கொண்டு வரதுல அவங்களுக்கு சிரமம் இருக்கும், அப்படி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த முத்திரையை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய ஞாபக சக்தி அப்படின்றது வந்து அதிகரிக்கும். என்ன விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த ரொம்ப யோசிக்காம டக்குன்னு சொல்லிடலாம். இந்த முதிரை வந்து ஐசைட் ஷார்ப் ஆகிறது கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் ஐசைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், ஷார்ப் ஆகணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த முதிரையை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிலர் மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அதுலேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி போகிறது, இன்னும் கொஞ்சம் ஆழமாக மனசின் உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி திங்கிங் இருக்கிறவங்க நீங்கள் மெடிடேஷன் பண்ணுற அந்த பொசிஷனில் இந்த மாதிரி முதிரை வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள். சாதாரணமாக உங்கள் கை வந்து ஒன்று சின் முதிரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு கை மேலே இன்னொரு கை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி முதிரைகளை வச்சுட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ண உட்கார்ந்தீங்க அப்படின்னா இன்னும் டீப்பாக உங்களுடைய மைண்ட்குள்ளே வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து உண்டு. அதே மாதிரி உடம்புல பக்கவாதம், அந்த நோய்க்கான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்க இந்த முதிரையை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். சிலருக்கு வந்து ஏர் லாக் ஆகும் பாடியில், அதுவும் குறிப்பாக உருளைக்கிழங்கு அந்த மாதிரி திங்ஸ்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா முதுகில் அப்படி பிடிச்சிக்கிறது, இல்லை கழுத்தில் பிடிச்சிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். இந்த முதிரை என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா உடம்புல அந்த ஏர் ஃப்ளோ அப்படின்றத வந்து சீராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஏர் லாக் ஆகுறது அப்படின்ற பிரச்சனை வந்து இருக்காது. அதே மாதிரி குண்டலினி சக்தி ஏதாவது ஒரு சக்கரால பிளாக் ஆகிருக்கிறவங்களும் இந்த முத்ரா வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏற்கனவே இந்த பிண்டாஸ் பாய் சேனலில் அந்த சக்ராஸ் பிளாக் இருந்தால் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ அதோடு சேர்த்து நீங்கள் இதுவும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த முதிரையை வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரீத்திங் அப்படின்றது வந்து மேலே ஏறும். ஸோ அந்த சக்ரா பிளாக் இருக்கிறவங்களுக்கு அது ரிலீஸ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணலாம். உங்களுடைய சுவாசம் நார்மலாகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பயிற்சி பண்ணும்போது சாதாரணமாக தரையில் ஒரு பெட்ஷீட்டோ இல்லைன்னா ஒரு மேட்டோ போட்டு உட்காந்துக்கோங்க. சுகாசனம் சொல்லக்கூடிய அந்த சமணக்கால் போட்டு உட்கார்றது அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பத்மாசனம் சொல்லுவாங்க, அதாவது சமணக்கால் போட்டு உட்காந்துட்டு அப்புறம் அந்த காலை வந்து இன்னொரு கால் மேலே தூக்கி போட்டுக்கிறது. அது எப்படின்னு தெரியலன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், நிறைய இருக்கும் அந்த பத்மாசனம். ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்துட்டும் இந்த முத்ரா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒருவேளை கீழே உட்கார முடியாதுன்னு நினச்சிங்கன்னா சேரில் தாராளமாக உட்காந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் உங்களுடைய பாதம் ரெண்டும் தரையில் நல்லா பதிஞ்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த முத்ராஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய முதுகுத்தண்டு கண்டிப்பாக நேராக இருக்கணும். ஸோ முதுகுத்தண்டு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த முதிரை 2 கைகள்லையும் பண்ணலாம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பண்ணீங்க அப்படின்னா பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 45 நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம். 45 நிமிஷம் வரைக்கும் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி சுண்டு விரலுடைய அடிப்பகுதியும் மோதிர விரலினுடைய அடிப்பகுதியிலும் நம்முடைய அந்த பெருவிரல்னு சொல்லக்கூடிய விரல் வந்து ஜாயின் ஆயிருக்கணும். இதுதான் அந்த முதிரையோட பொசிஷன். இந்த முத்ரா இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நம்முடைய கவனம் எல்லாமே அந்த முதிரை வச்சிருக்க அதே பொசிஷனில் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மைண்ட் வேறு எங்கேயாவது போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த விரலை லைட்டாக மடக்கிடுவோம், இல்லைன்னா அந்த விரலை தொட்டுட்டு இருக்கிறதுலேருந்து அந்த விரலை வந்து லைட்டாக
நகட்டிடுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் நடக்கும், எனக்கும் நடந்தது. ஆனால் நீங்கள் ரெகுலராக இதை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து மனம்ன்றது வெளியே போகாது. அந்த பொசிஷனில் எப்படி உட்காந்துருக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களால் நீண்ட நேரம் உங்களுடைய கைவிரலை வந்து வச்சிருக்க முடியும். ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கைவிரல் நகலுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. அது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த முதிரையுடைய பொசிஷன்லேருந்து உங்களுடைய விரல் வந்து நகலாது. நீங்கள் அந்த முதிரை பொசிஷனில் வச்சிருக்கும் போதே உங்களுடைய கையில் ஒரு விதமான காந்த சக்தியை வந்து உங்களால் உணர முடியும், எந்த முதிரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும். ஸோ இது தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லி செட் ஆஃப் வீடியோஸ் இருக்கும். அதில் நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோஸில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு மெசேஞ்சரில் என்கிட்ட டவுட் கேட்கலாம். நீங்கள் கண்டிப்பாக நான் போட்ட வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கனோ அந்த விஷயங்களுக்கு உங்களுடைய டவுட்ன்றதை நிச்சயம் நான் கிளியர் பண்ணுறேன். நன்றி.